வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக்மேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிப்ஸ். இதை இன்னொரு பேர் இருக்கு, டபுள் பார்னு சொல்லலாம். 2 பார் வச்சு நம்ம யூஸ் பண்றதுனால டபுள் பார் சொல்றோம். டிப்ஸ் ஏன் சொல்றோம்னா நம்ம உள்ள போயிட்டு வரனால டிப்ஸ்னு சொல்றோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ஆர் highly effective upper body exercise, primarily targeting our triceps muscle, shoulder muscle, chest muscles and our core, and also இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்ம எல்போவை ஷோல்டர் ஜாயிண்ட்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸு, இன்டர்மீடியேட்டு, அப்புறம் அட்வான்ஸ் லெவல் 3 பேருமே போடலாம். நல்லா எஃபெக்டிவான கிளாஸு. நம்ம அப்பர் பாடி வந்து மசில் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணோம். நம்ம மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோம். நம்ம மசிலோட திக்னஸை வந்து நல்லா டெவலப் பண்ணி கொடுப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெஸ்குலரிட்டி நாராக பிரிக்கணும்னு சொல்கிறோம் மசில் அப்பர் பாடியை. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எப்படி போகிறது நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பிகினர்ஸ் எப்படி போகிறது பார்க்கலாம். இப்படி போயிட்டு நின்றுக்கணும். இப்போ நானே வந்து ஒரு 10 நாள் 15 நாள் விளையாடலன்னா கை காலெலாம் ஆட்டம் கொடுக்கும். இப்படி போயிட்டு இப்படி ஸ்டெடியாக இப்படி நின்றுக்கணும். நம்ம கை வந்து ஸ்டெடியாக இருக்கணும். பாடி ஷேக் ஆகக்கூடாது. நல்லா ஸ்டெடியாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டெடியாக அப்படி நின்றுக்கிட்டே இருக்கணும். கை கால் ஆட்டாமல் இப்படி ஸ்டெடியாக நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது கொஞ்ச நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். என்ன ஒரு ஸ்டெடியாக நிற்க சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன இதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணும்போது தான் தெரியும் அதோட வந்து எஃபெக்டிவ், அதோட ஸ்ட்ரென்த்து எப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஸ்டெடியாக நின்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு ஆகும். கையெல்லாம் கை பாடிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டு பிறகு ஸ்ட்ரென்த்து தான் ஆகிட்டு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்போ இருக்குல்ல, எல்போ லைட்டாக பெண்ட் பண்ணி நீங்கள் லிஃப்ட் பண்ணுவோம். உங்கள் பாடி லிஃப்ட் பண்ணும்போது அது ட்ரைசிப்ஸ்க்கு வந்து ஃபுல் எஃபெக்ட் கொடுக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு பிகினர்ஸ்க்கு. இதை பாருங்க இருக்கீங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. உங்கள் பாடி ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்போ பெண்ட் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணணும். இப்படி லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரைசிப்ஸ் மசில் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சீட்டிங் டிப்ஸ்ன்னு பண்ணுங்க. இது வந்து ஃபார் பிகினர்ஸ் சொல்கிறேன். மூணாவது ஸ்டெப் பாருங்க. ஃபஸ்ட்டு பாடி நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கையை ஸ்ட்ரெடியாக வச்சுங்க. இதற்கு போயிட்டு இது ஏன் சீட்டிங் டிப்ஸ் சொல்கிறேன்னா உங்கள் காலை வச்சு நீங்கள் வந்து பாடியை லிஃப்ட் பண்ணுறீங்க. அதனால வந்து இது சீட்டிங் டிப்ஸு. இதை வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவே கஷ்டமாக இருக்கும் லிஃப்ட் பண்ணுறதுக்கு. இது நல்லா உங்களுக்கு ஃப்ளூவெண்ட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் டிப்ஸு, கரெக்டான டிப்ஸு போடுங்க. இதை வருங்க. நல்லா கேட்டுங்க மக்களே. ஸ்லோவாக ஸ்டெடியாக போடணும். ஸ்லோவாக ஸ்டெடியாக போடலன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்ட்டு டேமேஜ் ஆகும், அப்புறம் வந்து எல்போ டேமேஜ் ஆகும், ஷோல்டர் டேமேஜ் ஆகும். அதனால இந்த கிளாஸை வந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். நல்லா எஃபெக்டிவாக ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். இப்போ எப்படி போகிறதுன்னு பாருங்கள். பாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. பாடி ஷேக் ஆகக்கூடாது, கை ஷேக் ஆகக்கூடாது. நல்லா ஸ்டெடியாக வச்சுக்கிட்டு ஸ்லோவாக உள்ளே போயிட்டு வரணும். இது பர்ஃபெக்ட் டிப்ஸ். ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், உள்ளே போயிட்டு வரணும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் கை வந்து பாடியோட எவ்வளோ ஒட்டி இருக்க முடியுமோ வச்சுக்கணும். பிரீத்திங். கீழே போகும்போது மூச்சு அடக்கணும், மேலே வரும்போது மூச்சு ரிலீஸ் பண்ணணும். இந்த ப்ரீத்திங் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலைன்னா உங்களுக்கு இன்ஜுரி வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இன்ஜுரி வரும், மசில் கிராம்ப் ஆகும், நிறையா வரும், பிரச்சனைகள் நிறையா வரும். அதனால் வந்து நம்ம ஃப்ளூவெண்ட்டாக விளையாட முடியாது. ப்ரீத்திங் வந்து மெயினாக வந்து கீழே போகும்போது மூச்சு இழுத்து பிடிச்சிக்கணும், மேலே வரும்போது ப்ரீத்திங்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ உங்களுக்கு தனியாக வந்து செஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகணும்னா இது பாருங்க. நின்றுக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணிட்டு செஸ்ட்டுக்கு ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக செஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும். எல்போ வந்து நம்ம வந்து லாக் பண்ணக்கூடாது. டிப்ஸுக்குன்னு இல்லை, எந்த கிளாஸ் விளையாடினாலும் எல்போ வந்து லாக் பண்ணக்கூடாது. எல்போ லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்போ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது ஷோல்டராக இருக்கட்டும், செஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த கிளாஸ் விளையாண்டாலும் நம்ம எந்த கிளாஸை வந்து லாக் பண்ணக்கூடாது எல்போவை. இப்போ லெக் ப்ரெஸ் எடுத்துக்கிட்டால் கூட சரி,
லாக் பண்ணக்கூடாது. லெக் ப்ரெஸ் பண்ணும்போது லாக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, யங்ஸ்டர் வந்து இப்போ வந்து அந்த டேமேஜ் தெரியாது, வயசாக வந்து அந்த டேமேஜ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வந்து எந்த கிளாஸ் விளையாண்டாலும் எல்போ எதுவுமே லாக் பண்ணாதீங்க. இந்த பாருங்க இப்படி போடுங்க, போயிட்டு அவ்வளோதான். தயவுசெய்து இப்படி போடாதீங்க, ஸ்டடி பண்ணாதீங்க, இவ்வளோ தூரம் எல்போவை லாக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்போ டேமேஜ் வராது. யாராக இருந்தாலும் சரி ஸ்லோவாக பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால நம்ம எல்போ டேமேஜ் ஆகும், ரிஸ்ட் டேமேஜ் ஆகும், ஷோல்டரில் இன்ஜுரி வரும், நிறையா வரும். இந்த மாதிரி போட்டு பாருங்களேன், உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். கஷ்டமாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். நிறுத்துங்க, பாடி ஆடும்போது உங்கள் பாடி ஆடும், கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டடி பண்ணுங்க. கொஞ்சம் நிறுத்துங்க, அப்படியே போடுங்க, நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. இப்படி நிறுத்தி நிதானமாக நிறுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இன்ஜுரி வந்து வராது, நல்லா பவர் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா கிளாஸ்லையுமே புல்லப்ஸாக இருக்கட்டும், புஷ்அப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெஞ்ச் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் கண்ட்ரோல் பண்ணி போடுங்க. இதை வந்து காம்பவுண்ட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. எதுக்கு காம்பவுண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இது நம்ம அப்பர் பாடியை வந்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. ஷோல்டரு, செஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. மசில் குரோத்துக்கு வந்து நல்லா டெவலப்மெண்ட் கொடுக்குது. எப்படி சொல்றதுன்னா, மசில் குரோத்துன்னு நம்ம சொல்கிறதோட நம்ம மசிலை வந்து திக்னஸாக மஸ்குல் வெஸ்குலரிட்டினா நார்மலாக பிரித்து கொடுக்கும். இந்த எக்ஸசைஸ் செம்ம எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இது. இதை மிஸ் பண்ணுறாதீங்க, பண்ணுங்க. இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட், ஹேவ் எ நைஸ் டே. யுவர் ஃப்ரெண்ட் பிளாக்மேன். வாழ்க வளமுடன்.